வணக்கங்க, வாழ்த்துக்கள். அதாவதுங்க, வேலாயுதம்பாளையம் முருகன் கோயிலிருந்து நான் பேசுகிறேங்க. அதாவது வேலாயுதம்பாளையம் முருகன் அப்படின்னாலே இந்த வேலாயுதம்பாளையத்தை சுற்றி உள்ள நிலம், இடம், நீடு, வீடு, மனை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இந்த தெய்வத்தினுடைய அந்த முருகனோட அனுக்கிரகத்தில் தான் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாய் 9 நவக்கிரகத்தில் செவ்வாய் இருக்காருங்க. அந்த செவ்வாய் பகவனுக்கு செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான். அப்போ நிலம், புலம், விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்திங்கனாலுமே செவ்வாய்க்கு உண்டானதான் செவ்வாய். அப்போ இந்த வேலாயுதம்பாளையத்து முருகன், வெண்ணமலை முருகன், பாலமலை முருகன், பழனிமலை முருகன், இப்போ இந்த இந்த மலை இந்த குன்று லோக்கம்லாம் குமரன். அப்போ இந்த முருகப்பெருமானுக்கு அப்போ முருகப்பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிலம் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம், வீடு மனை, இந்த போலீஸ் ஆஃப் சர்வீஸு, யூனிஃபார்ம் சர்வீஸு, இந்த மாதிரி எல்லாம் துறையில் உள்ளவங்களுக்கு மெடிக்கல் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய லக்கணத்தில் செவ்வாய் 10ல் செவ்வாய் 6ல் செவ்வாய் இருந்தால் வச்சுங்க, அதாவது மெடிக்கல் சார்ந்த உறவு அவங்க படித்து செய்யலாம். இதே நேரத்துக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துக்கு செவ்வாயோட அனுக்கிரகம் வேணுங்க. ஒரு மனிதன் சாதகத்தில் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, 5ல் செவ்வாய் இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி, இல்லை 6, 10ல் செவ்வாய் சூரிய நட்சத்திரம் சேர்ந்துருந்தால் அரசு அதிகாரிங்க, அரசு சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குங்க. ஆனால் இந்த நான் வெண்ணமலை, அதாவது வேலாயுதம்பாளையம் வெண்ணமலை முருகன் கோயிலில் நான் பேசுகிறேங்க. இந்த வெண்ணமலை வேலாயுதம்பாளையம், பாலமலை முருகன், பழனிமலை முருகன், இந்த முருகனை நீங்கள் வழிபாடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். நிலம், இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கையளங்க நிலம் கூட இல்லைங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த 9 நவக்கிரகத்தில் வந்து செவ்வாய் பகவானை வழிபடுவீங்க, நிலம் கிடைக்கும். அதுக்கு அதிதேவதை முருகப்பெருமான். சூரியன், அப்போ 9 நவக்கிரகத்தில் சூரியன்னா ஆனஸ்ட் அதிகாரமாக இருப்பார். செவ்வாய்னா எதுலேயுமே வீரியமாக இருப்பார். புதன்னா நகைச்சுவை, டெக்னிக், எதை எப்படி பேசணும் அப்படின்னு தெளிவாக நெளிவு சுழிவாக பேசுகிறதே புதன். சந்திரனா மனோகாரகன், குழப்பத்தை மாதிரியே பேசக்கூடியவர் சந்திரன். இதே மாதிரி வந்து எப்படின்னா, ராகு பகவான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பிரம்மாண்டமாக கொடுப்பார். கேது பகவான் நாணத்தை கொடுப்பார்னா உலகத்தில் உள்ள தெய்வத்தினுடைய நாணத்தை கொடுப்பார். எங்கே போனாலும் சாமி கும்பிட வைப்பார். ராகுவான் கும்பிட வைக்க மாட்டார், என்ஜாயாக ஜாலியாக இருக்க சொல்லுவார். இதுதான் வந்து சுக்கிர பகவான். அப்போ குரு பகவான் சொல்லக்கூடாது, பணத்துக்கு சொந்தக்காரர். பெரும் பணத்துக்கு குரு பகவான், அதாவது நார்மலான பணத்துக்கு வந்து சுக்கிர பகவான், தங்கத்துக்கு குரு பகவான், வெள்ளிக்கு சுக்கிர பகவான். இப்படி 9 நவக்கிரகத்தில் உள்ள கிரகங்களையும் வழிபாடு வச்சாலுமே அதுக்கு அதிதேவதை முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதை நீங்கள் வெற்றி அடைய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த வெண்ணமலை முருகன், வேலாயுதம்பாளையத்து முருகன், பழனிமலை முருகன், பாலமலை முருகன், இந்த முருகனை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. நிலம், புலம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இறைவன், அந்த தமிழ் முதல் கடவுள், அதாவது உலகத்துக்கே